சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அன்பு, பாசம் உலகத்தில் இன்னைக்கு மிக அரிதாக இருக்கக்கூடிய விஷயம் இது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனை பேர்கிட்ட அன்பு பாசம் இருக்குது, உண்மையான அன்பு பாசம் நம்ம கூட பழகிட்டு இருக்காங்கல்ல. எத்தனை பேர்கிட்ட உண்மையான அன்பு பாசம் இருக்குது, உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் நம்முடன் பழகுகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் கூட பழகுவீங்கள, நீங்கள் மற்றவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு அன்புடனும் பாசத்துடனும் பழகுகிறீர்கள் அப்படின்றத யோசித்து பாருங்கள். பல வருடங்களுக்கு முன்பு, எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு உலகத்தில் அன்பு பாசம் அப்படின்றது நிறைய இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக அன்பு பாசம்ன்றது லென்ஸ் வச்சு தேடுற லெவலுக்கு ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக எல்லாமே உறவுகள் எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் உள்ள உறவுகள் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. எதிர்பார்ப்புகளுடன் இருக்கக்கூடிய உறவுகள், அதாவது நண்பர்களாக இருக்கட்டும், சிநேகிதிகளாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கூட சகோதரர்களாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், தந்தை தாய் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய உறவு அப்படின்ற ரீதியில் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பெரும்பாலான மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கவலையினுடனும் வருத்தங்களுடனும் தொங்கிப்போன முகங்களுடனும் கண்ணீருடனும் கலங்கிய விழிகளுடனும் இருப்பதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, அன்பு பாசம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்குல்ல, அது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மிகவும் அரிதாக இருக்கின்றன அப்படின்றது தான் காரணம். அதனால் நம்ம மேலே உண்மையாகவே அன்பு பாசத்தோடு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இல்லாததுனால பல நேரங்களில் கவலைகள்லையும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடியவங்க அந்த தங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்கள்ட்ட பரிமாறிக்கொள்ளக்கூடிய சூழல் கூட இல்லாத நிலையில் அவங்க அப்படியே பதைப்பு உள்ள நிலையில் இருந்து கொண்டு கண்ணீர் கொடுக்கிறார்கள். அதனால் இப்போ இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லென்ஸ் வச்சு தேடக்கூடிய அளவில் தான் அன்பு பாசம்ன்றது இந்த உலகத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அரிதாக உண்மையான அன்புடனும் பாசத்துடனும் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமலும், எந்த விதமான பொருளாதார எதிர்பார்ப்புகள் சிறிது கூட இல்லாமலும் நம்முடன் பழகக்கூடிய ஆண்கள் பெண்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அரிய குணங்களுடன் உண்மையாகவே நம்ம மேலே ஒரு அன்பு, உண்மையாகவே நம்ம மேலே பாசம், உண்மையாகவே நம்ம மேலே ஒரு ஈடுபாடு, உண்மையாகவே நம்ம மேலே ஒரு அக்கறை, உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு மனப்பூர்வமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நினைப்பது, நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும், சாதிக்கணும், மிகப்பெரிய மனிதராக ஆகணும், வாழ்க்கையில் குறிப்பிடத்தகுந்த ஒரு நபராக நாம் ஆக வேண்டும் அப்படின்லாம் அவங்களுக்கு அதில் எதுவுமே கிடையாது, எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனால் மனப்பூர்வமாக நம்ம நல்லா வரணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் எப்போவும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம சந்திக்க வேண்டிய நிலை உண்டாகலாம். அப்படி சந்திக்கக்கூடிய அந்த உயர்ந்த உள்ளங்களை நட்பாக, உறவினர்களாக, சொந்தங்களாக, குடும்ப உறுப்பினர்களாக கிடைக்கும்போது எந்தவித காரணத்தை முன்னிட்டு அவங்கள கைவிட்டுறாதீங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட உண்மையான அன்பு பாசம் உள்ள உயிர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட உள்ளங்களை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு வச்சுங்களேன், சிறிது கூட அவர்களை தவற விட்டு விடாதீர்கள். வாழ்க்கையில் ஒரு தடவை தவற விட்டிங்கன்னா பின்னாடி அவங்க கிடைக்க மாட்டாங்க, உங்களுக்கு கிடைப்பாங்கன்ற கேரண்டி கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட அரிய மனிதர்களை, அரிய பெண்களை, அரிய உள்ளங்களை எந்த விதமான காரணத்தை கொண்டும், அதாவது அசால்ட்டாக அப்படின்றவங்கள அப்படி விட்டுறாதீங்க. மறுபடியும் அவங்க கிடைக்கவே மாட்டாங்க உங்களுக்கு வாழ்க்கையில். அப்படி கிடைச்சாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கு கிடைக்குது, அப்படிப்பட்ட சொந்தங்கள் உங்களுக்கு கிடைக்குது, அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கொடுப்பினை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சி அந்த உறவுகளை, அந்த சொந்தங்களை, அந்த நட்புகளை நீங்கள் பொக்கிஷத்தை போல பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள். அப்படி பாதுகாத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம்,
துள்ளலோடு இருக்கலாம், நிச்சயமாக சிரித்த முகத்துடன் இருக்கலாம் எப்போதும். அதனால் மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய அன்பு, பாசம் இவற்றை கொண்ட உயர்ந்த உள்ளங்கள் உங்களுக்கு கிடைக்கும்போது தவற விடாமல் அவர்களை பொக்கிஷத்தை போல பாதுகாத்து, பெட்டகத்தை போல பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள். அது வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெகுமதி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களாலேயே உணர முடியும். அதனால் இந்த உலகத்தில் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கான ரூபாயில் திளைத்து கொண்டிருந்தாலும், வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆடம்பர வாழ்க்கையில் திளைத்து கொண்டிருந்தாலும், மிக உயர்ந்த பதவிகளில் இருந்தாலும், மிக உயர்ந்த அரசாங்க ஆசனங்களில் அமர்ந்திருந்தாலும், அப்படியே அவங்க கவலைகளில் மிதந்து, எப்போவுமே பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு, எப்போவுமே உற்சாகமே இல்லாமல், ஏதாவது ஒரு பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நினச்சி சந்தோஷத்திற்கான வழி என்ன அப்படின்னு கூட புரியாமல் தவித்து கொண்டு இப்படிப்பட்ட மனிதர்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எவ்வளோ குடும்பத்தில் நம்ம பார்க்கும்போது கணவன் மனைவி பிள்ளைங்க, அப்படியே கணவன் மனைவின்னு பார்த்தா பெயருக்கு அந்த வீட்டில் அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒன்று தவிர அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு சந்தோஷ கருத்து பரிமாற்றம் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லாமல், அப்படி ஒரு ஒழுங்கான ஒரு சீரான நட்பு இல்லாமல், சீரான உறவு இல்லாமல், அப்படியே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வேறு வேறு உயிர்களைப் போல, வேறு வேறு தீவுகளைப் போல இந்த உலகத்தில் நம்ம பெரும்பாலும் அப்படி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தீவுகளைப் போல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒட்டு உறவு எதுவுமே இல்லாமல். அப்படி ஆகி போனதற்கு காரணம் என்ன? அந்த உள்ளங்களை, அந்த உயிர்களை, அந்த மனிதர்களை இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படின்றதுல அது அன்பு, பாசம். அப்படி இருந்து அந்த அன்பும் பாசமும் ஒரு பசையை போல, ஃபெவிகாலை போல இந்த மனிதர்களை இணைக்க வேண்டும், ஒட்டி வைக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லாதனால ஒட்டப்படக்கூடிய நிலை இல்லாமல் எல்லாருமே தனித்தனி தீவுகளாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்படி தனித்தனி தீவுகளாக இருக்கும்போது எங்கே இருந்து மகிழ்ச்சி வரும், எங்கே இருந்து உங்களுக்கு உற்சாகம் வரும், எங்கே இருந்து உங்களுடைய உதடுகளிலே சிரிப்பு வரும், எப்படி நீங்கள் சந்தோஷ பெருவெள்ளத்தில் மிதக்க முடியும் அப்படின்றத நல்லா யோசித்து பாருங்கள். அதனால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் இருந்த அன்பு, பாசம் என்ற விஷயம் இன்று தேடக்கூடிய நிலையில் இருப்பதால் தான் மனிதர்கள் மகிழ்ச்சியற்று, சந்தோஷமற்று, கவலையில் மூழ்கி போய் கண்கள் கலங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை நீங்கள் மாற்ற வேண்டாமா? மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அன்பு, பாசம் கொண்ட உயர்ந்த உள்ளங்களை சந்திக்கக்கூடிய, பழகக்கூடிய, உறவாடக்கூடிய, சொந்தமாக இருக்கக்கூடிய, நட்புடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது அவர்களை சிறிது கூட உங்களிடமிருந்து தவற விட்டு விடாதீர்கள். பெட்டகத்தைப் போல, பொக்கிஷத்தைப் போல, அரிய விருதுகளைப் போல காப்பாற்றி உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். அது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண் பெண் அவங்க வாழ்க்கையில் பல பேர் அந்த சந்தோஷமே இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட உண்மையான அன்பு, பாசம் உள்ள உள்ளங்களை அவர்கள் சந்திக்காமல் இருப்பதாக. அப்படி சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் எந்த விதமான காரணத்தை கொண்டும் தவற விட்டு விடாமல் பாதுகாத்து வைத்துக்கொள்ள பாருங்கள். வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை மிகவும் ஆனந்தம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.